அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 9, 2026. தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட டாப் 20 ட்ரெண்டிங் செய்திகளை இப்ப விரிவாக பார்க்கலாம். சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் விஜய். இன்றைய மிகப்பெரிய அரசியல் செய்தி என்ன என்றால், அது முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் திட்டம்தான். பெண்களின் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை மையமாக வைத்து இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். மேடையே முழுவதும் பெண்களின் உற்சாகத்தால நிரம்பியிருந்தது. விஜய் பேசும்போது, பெண்கள் முன்னேறினால்தான் ஒரு குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிகழ்ச்சியின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வருகின்றன. பலர் இந்த திட்டத்தை வரவேற்றாலும் எதிர்க்கட்சிகள் இது தேர்தலை நோக்கிய திட்டம் என விமர்சித்து வருகின்றனர். இரண்டாவது செய்தி, விஜயின் ஜனநாயகன் படம் மீண்டும் ட்ரெண்டிங். அரசியலில் பிஸியாக இருந்தாலும் விஜயின் ஜனநாயகன் படம் பற்றிய பேச்சு இன்னுமே குறையவில்லை. படத்தின் போஸ்டர்கள், ரசிகர்கள் உருவாக்கும் ஃபேன் எடிட்ஸ், பிஜிஎம் வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வைரலாகி வருகின்றன. இந்த படம் விஜயின் கடைசி திரைப்படமாக இருக்கலாம் என்ற பேச்சும் ரசிகர்களிடையே அதிகமாக பேசப்படுகின்றன. அதனால் ஒவ்வொரு அப்டேட்டுமே பெரிய செய்தியாக மாறி வருகிறது. மூன்றாவது செய்தி, கட்டா குஸ்தி 2. இதோட பாடல் வெளியீடு. கட்டா குஸ்தி முதல் பாகம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இப்போது இரண்டாம் பாகத்தின் பாடல் வெளியாகியுள்ளது. பாடலில் உள்ள கிராமத்து காட்சிகள், இசை மற்றும் நடன அசைவுகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளன. பல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ்களிலும் இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது ஐந்தாவது செய்தியை பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தானாவின் அதிரடி பேட்டி. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தானா சமீபத்தில் அளித்த பேட்டி தற்போது வைரலாகியுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் வளர்ச்சி குறித்து அவர் பகிர்ந்த கருத்துக்கள் ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளன. ஆறாவது செய்தி, இந்தியா இங்கிலாந்து தொடர். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான தொடர் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டு அணிகளும் வலுவாக இருப்பதால் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழாவது செய்திகள், பிரக்ஞானந்தாவுடன் விஜய் செஸ் விளையாடிய தருணம். தமிழகத்தின் பெருமை பிரக்ஞானந்தா முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து பாராட்டியுள்ளார். 50 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிறகு இருவரும் நட்புறவு செஸ் ஆட்டம் விளையாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகின. பலர் இதை தமிழக இளைஞர்களுக்கான ஊக்கமான தருணம் என்றும் பாராட்டினர். எட்டாவது செய்தி, தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒன்பதாவது செய்தி, வெள்ள அபாய எச்சரிக்கை. சில ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 10வது செய்தி, குப்பை மேடு பிரச்சனை. சில நகரங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கியிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியுள்ளது. 11வது செய்தி, கரூர் விபத்து. கரூரில் நடந்த சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 12வது செய்தி, ஆவடி ஃபியூஸ் கெரியர் திருட்டு. சிசிடிவியில் பதிவான இந்த சம்பவம் தற்போது வைரலாகி வருகிறது. 13வது செய்தி, விழுப்புரம் இடுகாடு தகராறு. விழுப்புரத்தில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 14வது செய்தி, திமுக அதிமுக மோதல். அரசியல் களத்தில் மீண்டும் திமுக மற்றும் அதிமுக இடையே வார்த்தைகள் மோதல் தீவிரமடைந்துள்ளது. 15வது செய்தி, காங்கிரஸ் பாஜக விவாதம். தேர்தல் ஆணையம் தொடர்பான விவகாரத்தில் 2 கட்சிகளும் கடுமையான கருத்து வேறுபாட்டில் உள்ளன. 16வது செய்தி, பாமக அதிமுக கூட்டணி பேச்சு. தமிழக அரசியலில் இந்த கூட்டணி குறித்த பேச்சு தற்போது சூடு பிடித்துள்ளது. 17வது செய்தி, ஆளுநர் RN ரவி விவகாரம். ஆளுநர் தொடர்பான பல கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. 18வது செய்திகள், பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காட்சிகள் உலகம் முழுவதும் வைரலாகி வருகின்றன. 19வது செய்திகள், ஈரான் இஸ்ரேல் பதற்றம்.
உலக நாடுகள் கவனித்து வரும் முக்கிய சர்வதேச செய்தியாக இது மாறியுள்ளது. 20வது செய்திகள். மக்களின் கவனத்தை ஈர்த்த இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள். அரசியல், சினிமா, விளையாட்டு, வானிலை, உலக நிகழ்வுகள் என பல செய்திகள் இன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகின. இதில் குறிப்பாக முதலமைச்சர் விஜயின் சிங்கப்பெண் திட்ட தொடக்க விழா, பிரக்ஞானந்தாவை கௌரவித்த நிகழ்வு மற்றும் ஜனநாயகன் படம் பற்றிய பேச்சுகள் அதிக கவனம் பெற்றன. நண்பர்களே, இன்றைய டாப் 20 ட்ரெண்டிங் நியூஸ் பற்றிய உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய செய்தி தொகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.